ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை வச்சு இந்த ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா அடுத்தாப்புல முருங்கைக்கீரை வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லி விதைகள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். நான் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிடுறேன். ஓகே, இதில் லேசாக வதக்கிக்கிடலாம். பூண்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிடலாம். இப்போ இது கூடவே ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கிடுறேன். பூண்டு 1 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரேண்டமாக கட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இது வதக்கிக்கிட்டே இருக்கும்போது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல இளங்கீரையாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூடாக சாதம் வச்சு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கீரையை ஆட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனது பிறகு தான் நீங்கள் அரைக்கவே ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே நல்லா ஆற வச்சுட்டேன். ஓகே, இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அரைச்சாச்சு. அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக சட்னி தாளிப்போம்ல, அதே மாதிரி தாளிச்சிக்கிடலாம். இது ஹெல்த்தி ரெசிபிங்கிறதுனால நான் ஃபுல்லாக நல்லெண்ணெயே சேர்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகாய் வத்தல் 2 கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது லேசாக வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபைனலாக இதை சட்னி கூட ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். எப்போவுமே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம பொரிச்சு தான் சாப்பிடுவோம். அதாவது துவரம் பண்ணி தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.